ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் நீங்கள் என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கலாம். Welcome to my home. ஸோ மக்களே, இது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஃபஸ்ட் வந்து கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஹால். ஸோ லிவிங் ரூம், ஹால் எல்லாமே வந்து இதுதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது கேட் அண்ட் டோர். இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து டிவி வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீப்பா, அப்புறம் வந்து டிவி போட்டிருக்கோம். அண்ட் இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் நான். ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து வெளியே அப்படி தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் விண்டோ. ஸோ கிளாஸ் இது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு மெரூன் கலரில் வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் நான். அண்ட் இங்கே வந்து டிவி. இது வந்து ரொம்பவே வந்து பழைய டிவிங்க, பழைய மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய மாடல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே வந்து இந்த டிவி வந்து இருக்குது. ஸோ இந்த டிவிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது, வயசு வந்து ரொம்ப வந்து அதிகம். ஸோ பாருங்கள், இன்னமும் வந்து ஓடுது. இது வந்து ஒரு பழைய மாடல் வந்து, அது வந்து டோஷிபா. ஸோ தெரியும் நினைக்கிறேன் அந்த பிராண்டு. ஸோ அந்த டிவி இது. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவி இங்கே போட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு விண்டோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து டிவி அண்ட் இங்கே வந்து ஒரு விண்டோ போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து ஹால். ஸோ இதுதான் வந்து ஹால். பார்த்தீங்கன்னாட்டே தெரியும் எவ்வளோ பெரிய ஹால் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹால். ஸோ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவு திறந்த உடனே இந்த பக்கத்தில் வந்து டிவி அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ரிட்ஜ் வந்து போட்டிருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் அங்கே வந்து பீரோ. ஆக்சுவலாக பீரோ வந்து அந்த இடத்துல வர வேண்டியது. ஸோ அந்த இடத்துல வரணும். ஸோ இங்கே போட்டிருக்கோம் ப்ரெசென்ட்டுக்கு. ஸோ அப்புறம் வந்து அதை தள்ளி வச்சுருவோம். ஸோ இதுதான் இப்போ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹால். ஸோ இது ஹால். ஸோ ஹால் வந்து இதுதான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாலில் வந்து ஒரு சேர் போட்டிருக்கேன். அண்ட் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹால். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் பீரோ,
ஃபேன் ரொம்பவே வந்து பெரிய ஹால். இப்போ இந்த பீரோ வந்து கொஞ்சம் அப்படி அது வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தள்ளி வைக்கணும் அது. ஸோ அதனால் வந்து அங்கே வச்சுருக்கோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹால், ரொம்பவே வந்து பெரிய ஹால் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்க்கலாம். என்னோட கிச்சன் வாங்க பார்க்கலாம். ஸோ அப்படியே ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் ஓகேங்களா. ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன். ஸோ இதுதான் என்னோட கிச்சன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ இங்கே செல்ஃப்லாம் வந்து இல்லாததுனால ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் அழகாக வந்து ஒரு பிங்க் கலரில் வாங்கி வச்சுருக்கேன் நான். ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து அடுக்கியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது என்னோட கிச்சன். கேஸ் ஸ்டவ் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது பக்கத்துலேயே இது இருந்தால் சமைக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்து போட்டு சமைக்கலாம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வந்து ஒரு அடுப்பு சட்டி இதை சொல்லுவாங்க, அடுப்பு சட்டி வச்சாச்சு. ஏன் அப்படின்னா சமைக்கும் போது தேவையான தண்ணி, குழம்பு எதனா வைக்கிறோம், சாம்பார் தேவையான தண்ணி வேணும்னா இதுலேருந்து எடுத்து அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அதனால வந்து அது வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன். ஸோ இந்த இடத்துல வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து தேவையான தண்ணியில் வந்து குழம்பு வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா எடுத்து தேவையான தண்ணியில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து புழங்குற சாமான் அப்படி வந்து இப்போ தான் வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொட்டேட் பண்ணிக்கலாம் தேவையான பக்கம். ஸோ இதான் என்னோட கிச்சன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டோர் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சமைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த புகை, அந்த அனல் அதெல்லாம் வந்து அந்த விண்டோவில் வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொடுத்ததுனால எதனா வந்து பால் பொங்கி ஊற்றினாலும் இதில் எதனா கொட்டிக்கிச்சுனாலும் கீழே வந்து தரையில் வந்து ஊற்றிக்காது. ஸோ ரொம்பவே வந்து நமக்கு இதுவாக இருக்கும். அப்படியே வந்து தொடச்சி எடுத்துடலாம், இதுலேருந்து கீழே வராது. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுனால இதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கீழே வச்சாச்சு. ஸோ ஓவரால் கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மை கிச்சன் இதுதான். ஸோ உங்களுக்குலாம் கிச்சன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ஓவரால் வந்து என்னோடய கிச்சன். ஸோ இங்கே வந்து சமைக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அண்ட் மசாலா ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓவரால் கிச்சன். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா வந்து பூஜை ரூம். ஸோ இங்கே வந்து பூஜை ரூம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கு ஐட்டம்ஸு. இதில் வந்து மிளகா தூள், அந்த தூள், இந்த தூள், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து தூக்கில் போட்டு வைப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து இங்கே வச்சுக்கிட்டோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையானலாம் வச்சுருக்காங்க. ஸோ பூஜை ஐட்டம் வந்து செல்ஃப்லேயே வந்து வச்சாச்சு. ஏன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பூஜை ரூம் வந்து நாங்கள் அங்கேயே வச்சுட்டோம். ஸோ இங்கே தான் வந்து அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து இப்படி வச்சுட்டோம். அங்கே வைக்கலாம், ஃப்ரிட்ஜுக்கு அந்த சைடு வந்து வைக்கலாம். பட் நான் வந்து வைக்கலை. ஏன் அப்படின்னா கிரில் போடக்கூடாது, ஸோ இதெல்லாம் மாட்டக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பூஜை ரூம் வந்து இங்கே வச்சாச்சு. ஸோ ஓவரால் கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
அண்ட் அப்படியே வந்து கிச்சன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா என்னுடைய பெட்ரூம். ஸோ என்னுடைய பெட்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெட்ரூம். அப்படியே ஓப்பன் பண்ணி என்னுடைய பெட்ரூம். அண்ட் டோர் ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டோர்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா என்னுடைய பெட். ஸோ என்னுடைய கட்டில். ஸோ இதில் தான் நான் வந்து தூங்குவேன். ஸோ வந்து ஒரு கட்டில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பீரோ. ரொம்ப பழைய பீரோ. ஸோ இது போட்டுட்டு புதுசாக வாங்கணும். ஸோ கொஞ்ச நாள் ஓட்டலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பீரோ போட்டிருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து கட்டில். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது இங்கே. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கேலண்டர். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இங்கே ஒரு விண்டோ இருக்குது. பெட்ரூமில் ஒரு விண்டோ, ஹாலில் 2 விண்டோ, பெட்ரூமில் ஹாலில் ஒரு விண்டோ, பெட்ரூமில் ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹேங்கர் மாட்டி வந்து நான் வந்து சாமி படம் மாட்டியிருக்கேன் கேலண்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில், என்னுடைய கட்டில். ஸோ பில்லோஸ், அதுக்கப்புறம் பெட் கவர் போட்டிருக்கேன். ஸோ இதான் என்னுடைய வந்து கட்டில். ஸோ இங்கே வந்து பீரோ போட்டிருக்கோம். இங்கே பால்கனி இருக்குது. ஸோ பால்கனி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பால்கனி. ஸோ இங்கே வந்து ஒரு பால்கனி. ஸோ கட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பால்கனி இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து பால்கனி இருக்குது. ஸோ இது வந்து பால்கனியோட டோர். ஸோ இதுதான் என்னோடய லிவிங். இதுதான் என்னுடைய பெட்ரூம். ஸோ ஃபுல்லாக இது பெட்ரூம் அவ்வளோதான். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாத்ரூம் இதுதான். ஸோ இங்கே வந்து வாஷிங் மிஷின் வந்து இது கொடுத்துருக்காங்க, லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதான் என்னோடய பாத்ரூம். ஸோ அப்படியே இது உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அண்ட் டாய்லெட் வெஸ்டர்ன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு குடிக்கிறதுக்கு வந்து ஒரு பக்கெட் வச்சுருக்கோம். என்னுடைய வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.